இன்றைக்கி இவங்க ஸ்கூலில் பேரண்ட் ஓரியனேஷன் தாங்க இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கெட் டுகெதர் கூட சொல்லலாம். நம்ம பக்கம் இருக்கிற நிறை குறைகளோ இல்லை அவங்க பக்கம் இருக்கிற நிறை குறைகளோ ஷேர் பண்ணிக்கிறது தான். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லிஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிட்டேன். வெறும் குறைகளாக மட்டுமே எடுத்துகிட்டு போனேன். இவங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க வந்து நேரத்துக்கு எழுத மாட்டேன்றாங்க, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்ம பக்கம் இருக்கிற குறைகள் எல்லாமே இது தான். படிக்கிறதுலாம் நல்லாவே படிக்கிறாங்க. நம்ம போய் குறைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம பக்கம் இருக்கிற குறைகள்லாம் சொல்லிட்டாங்களா, இதுக்கு அப்புறம் நம்ம வாயை திறக்க முடியுமா? கப்பு சிப்புன்னு வாய முடியாச்சு. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் சொன்னாங்க. பசங்களை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், அவங்கள இந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணால் தான் அவங்க உங்கள் பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸே எடுத்திருந்தாங்க. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மூலயமா ஒரு தெளிவுக்கும் வந்த பசங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அண்ணாமலையார் கோயிலுக்குலாம் போக முடியலையே, அதனால் அங்கேருந்து தரிசனம் பண்ணியாச்சு. அண்ணாமலையாரே நல்லா வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு குழுன்னு குல்ஃபீஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் இந்த பலாப்பழம் வேறு சுண்டி இழுத்துருச்சா வாசனை. அதனால் அது கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும். ஐயா சாம்பிள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 4-5 பழத்தை உள்ளே தள்ளிட்டாருங்க. யார் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.